நீங்க 18 வயசை விட கூடியவராக இருந்தும் இன்னும் நீங்க டின் நம்பர் எடுத்து இல்லைண்டா ஸ்ரீலங்கா உங்களுக்கு இந்த விஷயங்களை செய்ய இயலாண்டே உங்களுக்கு தெரியுமா? இன்னும் இந்த டின் சர்டிபிகேட் உங்கள்கிட்ட இல்லைண்டா உங்களுக்கு எதிராக கவர்மெண்டால என்ன ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்றதையும் இந்த வீடியோ நாங்க பார்ப்போம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லாரும் கட்டாயம் இந்த டின்னுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும்னு கவர்மெண்டால ரூல் ஒன்று கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. சரி, ஓகே, இந்த டின் என்ற டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஏன் முக்கியம்? இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று, எந்த ஒரு பேங்க்லையோ அல்லது எந்த ஒரு நிதி நிறுவனத்துலையோ உங்களுக்கு இது இல்லாமல், இந்த டின் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இயலாது. ரெண்டாவது, பேங்க் அதே போல் நிதி நிறுவனங்களில் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஓப்பன் பண்ணுறது, இன்னும் பல முக்கியமான டிரான்சாக்ஷன்களுக்கு இந்த டின் நம்பர் இல்லாமல் உங்களுக்கு அந்த வேலைகளை செய்ய இயலாது. மூணாவது, வெஹிக்கல் சம்பந்தமான என்ன வேலையை ஈந்தாலும் இப்போ டின் இல்லாமல் ஒரு வேலையும் செய்ய இயலாம். அதாவது நீங்கள் ஃபாரின்லேருந்து இங்கே வெஹிக்கல் இம்போர்ட் பண்ணுறால் இம்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் டின் சர்டிஃபிகேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ரீலங்காவில் வெஹிக்கல் ஒன்று எடுத்தால் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, அதே போல் உங்களோட வெஹிக்கலோட ரெவன்யூ லைசனை ரினியூவல் பண்ணுறதுக்கும் இந்த டின் சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. நாலாவது, நீங்கள் வெட்க்கு ரெஜிஸ்டர் ஆகிறென்றால் அதுக்கும் உங்களுக்கு டின் இருக்கணும். அஞ்சாவது, நீங்கள் எசட்ஸ் ஏதாவது வாங்குறேன்டால், அதாவது லேண்ட், வெஹிக்கல், இது போல் நீங்கள் எசட்ஸ் வாங்குறேன்டா அதுக்கும் உங்களுக்கு கட்டாயம் டின் இருக்கணும். ஆறாவது, பிஸ்னஸ் மற்றும் நிதி தொடர்பான நிறைய அதிகாரப்பூர்வ வேலைகளுக்கு இந்த டின் கட்டாயமாக தேவைப்படுது. அதாவது நீங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனியில் ஒரு ஷேரை வாங்குறேன்டால், அதே போல் ஒரு ஷேரை நீங்கள் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்டால் அந்த ஷேரை விற்கிறவருக்கும் அதே போல் அந்த ஷேர்ஸை வாங்குறவருக்கும் இந்த 2 பேருக்கும் கட்டாயம் டின் இருக்கணும். ஓகே, இந்த டின் நம்பர் உங்களுக்கு இல்லைண்டா கவர்மெண்டால் உங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க? 2024 வந்த கெசட் படி 50,000 பெனால்ட்டி அல்லது சிறை தண்டனை உங்களுக்கு கவர்மெண்டால் வழங்கப்படலாம். ஓகே, டின்னுண்டா என்ன, இந்த டின்க்கு எப்படி ரெஜிஸ்டர் ஆகிறது, அதே போல் இந்த டின்க்கு ரெஜிஸ்டர் ஆகினா நானும் கட்டாயம் டேக்ஸ் பே பண்ணணுமா என்ற நிறைய கேள்வி நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. நல்லா நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, இந்த டின்க்கு ரெஜிஸ்டர் ஆகினு சொல்லி எல்லாரும் கட்டாயம் டேக்ஸ் பே பண்ணணும்ட்டு இல்லை. யார் யார் வரிக்கு உட்படுறோ அவங்க தான் இந்த டேக்ஸை பே பண்ணணும். டின்னு சொல்கிறது என்னென்னா, நாங்கள் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னுக்கு வெஹிக்கிள் ஒன்று வாங்குறேன்றாலோ அல்லது பேங்க்கில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்றாலோ அல்லது எசட் ஒன்று வாங்குறேன்றாலோ எங்கள்கிட்ட ஐடி கார்டை கேட்பாங்க. அதே போல தான் இப்போ அந்த ஐடி கார்டை போலத்தான் இந்த டின் சர்டிஃபிகேட். ஓகே, நீங்களும் இன்னும் இந்த டின்க்கு ரெஜிஸ்டர் ஆகி இல்லைண்டா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட டின் ரெஜிஸ்ட்ரேஷனை அழகான முறையில் செய்து கொள்ளலாம். அதே போல் இந்த டின் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.